ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. தமிழ் சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேசப்படும் ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டர் விக்னேஸ்வரன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, நான் தான் ஃபியூச்சர்ல ராஜமௌலி, பிரசாத் நீல் மாதிரி டாப் டைரக்டர் லெவலுக்கு போகணும் என்று பண்ணிட்டு இருக்காராம். இது அவர் கோபிநாத் போட்காஸ்ட்ல சொல்லியிருக்காருங்க. நேர்மையா சொன்னா ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ராஜமௌலி என்றாலே பாகுபலி, RR மாதிரி பேன் இண்டியா லெவல், அதே மாதிரி பிரசாத் நீல் என்றாலே KGF, சலார் மாதிரி ஒரு மாஸ் சினிமா, அந்த அளவுக்கு போறது ஈஸி கிடையாதுங்க. ஆனா விக்னேஷ் சிவன் என்ன சொல்றாருன்னா, அனிருத் மியூசிக்ல டாப்பு, நயன்தாரா ஹீரோயின்ல டாப்பு, அதே மாதிரி டைரக்டர்ல நானும் டாப் ஆகணும்னு சொல்லியிருக்காருங்க. இது இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகுதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா பேசலாம். விக்னேஷ் சிவன் கரியர் பார்க்கும்போது 400 மட்டும்தான் ஒரு சூப்பர் ஹிட் படம். அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஆடியன்ஸ்க்கு ஃபேவரட் தானே. அதுக்கப்புறம் ஒரு எடுத்த மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதனால சில பேர் சொல்றாங்க, இப்பயே ராஜமௌலி லெவல் பேசுறது கொஞ்சம் ஓவர் இல்லையா என்ன கேள்வி கேட்கறாங்க. ஆனால் மறுபக்கம் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆம்பிஷன் இருக்கணும் தான், இல்லைனா எப்படி க்ரோ ஆக முடியும் சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு கான்ட்ரோவர்சியல் பாயிண்ட் என்னன்னா, நயன்தாரா டாப் ஹீரோயின் சொல்லியதான். இதுதான் மீம்ஸ் மெயின் ரீசன் ஆகிடுச்சு. ஏன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்திலும் ராஷ்மிகா, கீர்த்தி சுரேஷ், சமந்தா மாதிரி பல ஹீரோயின் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால சில பேர் டிபேட் பண்றாங்க, இப்போ நயன்தாரா நம்பர் 1. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விக்னேஷ் தனுஷுடன் ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பற்றி பேசியிருக்காரு. அவர் சொல்றது அந்த இஷ்யூ ஒரு ரிக்ரெட்னு சொல்றாரு. ரொம்ப மெச்சூரா ஆன்சர். ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ அவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இதுக்கு மியூசிக் அனிருத். இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு ஒரு பிக் கம்பேக் ஆகுமா இல்லை என்று எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா சொல்லணும்னா, விக்னேஷ் சிவன் சொன்னது ஓவர் கான்ஃபிடென்ட்டா அல்லது கான்ஃபிடென்ஸா, அது ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஒரு விஷயம் கிளியருங்க, அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ட்ரீம் பெருதி வைத்திருக்காரு, நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்னேஷ் சிவன் ராஜமௌலி லெவலுக்கு போவாரா இல்லை இது ஒரு ஓவர் ஹைப் தானா? கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.